நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடல் சம்பவம். மடிவளர்ச்சின்னு மீன் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்க்க போனால் அங்கே நெஞ்சு அஞ்சால படுத்து கிடக்கான். அதில் அவனை தூக்கி லாக்கா தூக்கி போட்டுட்டு வேலையை பார்ப்போமேன்னு சொல்லி பார்த்தா சேட்டையை கொடுக்கான் தலைவன். தண்ணில் தூக்கி போடலான்னு பார்த்தா சவுண்டில் ஏற மாட்டேக்கான். ரைட், அவனை கொஞ்சம் நேரம் போட்டு வீடியோ போட்டு விட்ருவோம் அப்படின்னு பார்த்தோம். இவனுடைய வேகம் இருக்க மோசமான ஆள். இறைய மின்னல் வேகத்தில் பிடிச்சிருவான். அதே மாதிரி நேராக எதற்கு உள்ளவனை தாக்க மாட்டான், நேராக ஆப்போசிட்டில் உள்ளவனை தான் தாக்குவான். ஃபஸ்ட் அடிக்கு சேட்டை ரொம்ப கொடுப்பான். அப்படியே வாழை தரையில் உன்னிக்கிட்டு டைவ் அடிப்பாங்கிட்டு பார்க்க மோசமான ஆள். லேசான ஆள் கிடையாது. இது நம்மள்கிட்டயே நம்ம போட்டுலேயே இவ்வளோ சேட்டையை காமிச்சான்னா கடலில் எவ்வளோ சேட்டை காமிப்பாங்க. அப்படியே கம்மன் தான் இருக்கிற மாதிரி தெரியும். சம்பனி டைவ் தான் அடிப்பான் ஃபுல்லாக. இந்த பாருங்க அசால்ட் ஆறுமுகம் மாதிரி படுத்து கிடக்கிறத. மோசமான ஆள். தோலன் மீனுக்கு தோல் உடுப்பான்னு பார்த்தா தலையை வச்சு படுத்து கிடக்கான் தலைவன். அதை பற்றியெல்லாம் என்ன பண்ணுறான்னு. இவன்ட்ட ஒரு பெரிய ப்ளஸ்ஸே என்னென்னா, நம்மளை தாக்கிட்டான்னா அந்த கடியை உடையே மாட்டான். கடிச்ச மாதிரி தான் இருக்குது. அந்த மீனை ஸ்ட்ராங்காக பிடிச்சி 2 பேர் 3 பேர் சேர்ந்து அந்த துண்டாக வெட்டி தலையை லாக்காக எடுத்தால் மட்டும்தான் அவனுடைய தட்ட முடியும். அதுக்கடையில் தட்ட முடியாது. இதுதான் இன்றைக்கி பிடிச்ச மீன். கொஞ்சம் உருட்டுநகரை, கொஞ்சம் சங்காயம், கொஞ்சம் கலசு, கனவா கொஞ்சம், அதில் ஒரு திருக்கை. இவ்வளோ மொத்த மீன் எவ்வளோ? மொத்தம் ஒரு 3 கூட மீனோடு இன்றைக்கி வரல.